லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு நாள் பார்த்தா அப்படியே போகிற போக்கில் ஜாலியாக போகிறோம். ஆனால் இன்னொரு நாள் பார்த்தா என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு ஒரு 1000 கொஷின்ஸ் மண்டையில். அதுவும் ஃபைனல் இயர் வந்தால் சொல்லவே வேண்டாம். என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு 1000 கொஷின்ஸ். சரி, ஓகே, இதை பற்றி புலம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி டே போச்சு. என்ன தான் இவ்வளோ யோசித்தாலும் இதே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பிளான் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு குட்டி ரெமெடி ஷர்மிகா சொல்லியிருப்பாங்க. ஜேர்னலிங் பண்ணி டைரி எழுதுனா இவ்வளோ ஓவர் திங்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன், நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதனால் இப்படி ஏதாச்சும் ரொம்ப தோணுச்சு அப்படின்னா குடுக்குட்டுன்னு போய் டைரி எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதை நமக்கு சொல்யூஷன் கொடுக்கலனாலும் திருப்பி அதை பற்றி யோசிக்க மாட்டோம் அப்படின்றது தான். ஈவினிங் வந்தோடனே ரொம்ப பசிச்சு ஏபிசி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். கேரட் இல்லை, அதுக்கெல்லாம் பொமக்ரானேட் போட்டேன். இவ்வளோ யோசித்தாலும் இன்னொரு பக்கம் யோசித்தா அதுக்குள்ளே காலேஜ் முடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. 4 வருஷம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சே அப்படின்ற மாதிரி, அவ்வளோதானே காலேஜ் லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மிஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் வீடு ஒதுங்க வைக்கிற வேலை இருந்துச்சு, அதனால் ஒதுங்க வச்சுட்டு அம்மா வர டைம் ஆகிடுச்சு. அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி கண்ணுக்கு மருந்து ஊற்றிருந்தாங்க, அதனால் ஊற்றினேன். இன்றைக்கி என் டே இப்படி தான் போச்சு.